இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. வெல்கம் டு கலாட்டா தமிழன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சிறப்பா இருக்க போது. முழு வீடியோவையும் பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா இந்த வாட்டி என்னண்ணா போன தடவை என்னடா கார்லாம் ஃபாஸ்ட், தளபதி அடிச்சா பிளாஸ்ட், மத்தவன் பேசினா ஸ்பீச், தளபதி பேச ரீச், நீ தான் எழுதி கொடுத்தியா? அவரை நெருங்கினோம்னா கூட வானமாற நிலமாறனை தாண்டணும். கடம்ப காங்கேயம் பார்வையில் இருந்து தப்பணும். முருகன் வேலன் பவருக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கிறத நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில நேரலையில பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆளுங்கட்சியினர் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன கூட்டம்லாம் அடிச்சுட்டு இருக்காங்கிறத லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சபையிலே பேசல வாய்ப்பையும் கொடுக்கிறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன். நாங்களாம் சட்டமன்றத்துக்கு தான் வரப்பா. இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். ஏண்டா பசுபதி அண்ணா, என்னடா இந்த பக்கம் சாப்பிட வந்த அப்படின்னு எங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா முன்னாடி சபையில பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதற்கு பதில் சொல்லுவாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். எங்கே செல்லும் இந்த பாதை அறிவார். பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். ஆனா அவர் சொல்றாரு, நாம் தமிழர் கட்சி சொல்றது நீங்க தவறுகள் இருந்தா இந்த ஆட்சியை கட்டமைச்சிருக்கீங்க. உங்களுக்கு நம்பர் 1 அண்ணனுக்கு வேணா நான் என்ன சொல்றேன்னா, அண்ணனுக்கு வேணா பயிற்சி எடுக்கிறதும் சர்டிபிகேட் தர்றதும் வேலையா இருக்கலாம். எங்களுக்கு மக்கள் பணி பண்றதுக்கான வேலைகள் இருக்கு. மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து பாத்ரூம்ல 3 மணி நேரம் எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. ஏண்டி உன் மானங்கட்ட கரியில காரை ஊட்டி ஏத்த, லாரி ஊட்டி ஏத்த, பஸ் ஊட்டி ஏத்த, ஆட்டோ ஊட்டி ஏத்த, உன் சூடு சொன்ன மான வெக்கம் ஈனம் என்ன இருக்கா இல்லையா? என்ன போய் தூக்க மாட்டேன்னு தூங்க உடனே ரிப்போர்ட் மாதிரி ஆயிடுச்சு கிடக்குற. எதுக்கு பேசத்தெல்லாம் பேசிடுற வாய்க்கிலேயே அப்புறம் ரிப்போர்ட் ஒரு கேடா உனக்கு? நான் கேட்கறேன். ஒரு காதுல கம்பளை வேற காணும், எங்க தூங்கும் போது தொலைஞ்சிட்டு இருக்குது. அது வேற போய் தேடுனேன் நான். இப்போ உன்னை என்னதான் மானம் கட்டி ஈனம் கட்டி கேட்கறத கார் கொடுக்குறாரு. இப்போ நாளைக்கு காரே முதலமைச்சர் கொடுக்காம இந்த எம்எல்ஏக்கள் வாங்கிட்டாங்க. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? ஊழல் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கார் இவங்க முடிய போது அத்தை பதவி யாரும் வரப்போது அவங்களுக்கு தானே போகுது. இது இவங்களோட எதிர்கட்சி பேனா கடலில் போய் வைக்கிறதுலாம் யாரும் பேச மாட்டேன்றாங்க. அது மக்களோட வரி பணம் இல்லையா? கடலில் போய் பேனா வைக்கிறேன்றாங்க. அங்கங்கே ரோடு இதோ பாருங்க, இந்த ரோடு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. 5 வருஷமா நாங்கள் இந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குது? இது விடுங்க, மெட்ரோ இருக்குது, மெயின் ரோடு போய் பாருங்கள். ரேஸ் நாத்தரன்னு எத்தனாயிரம் கோடி கொடுத்து ரேஸுக்கு ஒரு ரோடு போட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? அது மக்கள் பணம் இல்லையாங்க. வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். மூஞ்சி கழிட்டு இந்த வீடியோ போட்டு என் குடும்பம் நடத்த போறேன். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பாக்க மாட்டீரே, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா பர்சனலா சொல்றேன்னு சொல்லி ஓபனா வீடியோல சொல்றேன். ஐயோ நான் அப்படிப்பட்ட பொண்ணலாம் இல்லக்கா. மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? இல்ல எனக்கு புரியல. உன் கட்சியில இருக்கிற பொட்டச்சிங்க ஆவுனா சிஎம் சார் மரியாதை இல்லாம மாமான்னு கூப்பிடுறாங்க. அதுவும் பொட்டு மாமா வந்து நொட்டு மாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா எந்த நாயே தெரியாது, நீ எனக்கு வந்து மாமான்னு சொல்லி நீ எனக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. சரி மாமா மேல உனக்கு ஆசையா இருந்தா மாமா என்ன கலர்ல போகணும்னு சொல்லு, போட்டு போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன், நீ ரசிச்சுக்கோ மாமாவை. அது
என்ன கலர்னு எங்க பசங்க சொல்லுவாங்க, நீங்க அவங்க கிட்ட போட்டு காமிங்க. எனக்கு தேவையில்லை. ஐ அம் a former model. I'm doing modeling and I'm working in a corporate company. இங்கிலீஷ் பீஸ் வெள்ளக்காரன் எடுத்த வாந்தில நீ ஒரு வாந்தி. ஓகே ஓகே ஓகே. நீங்க தூய தமிழ்ல புலவரான்னு கேட்க வந்தேன். தூய தமிழ் புலவரா? இந்த கார்ப்பரேட் கம்பெனில வேலை செய்யறேன்னு சொல்றீங்க, அந்த கம்பெனி உனக்கு சொல்லி கொடுத்துச்சா? அதாவது அரைவரையா ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் எடுத்து போடு, அப்துல்ல காத்து வாங்குறது தொப்புல தோடு போடுறது தொடையில ஆர்ட் வரையில ஆர்ட், அப்புறம் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ரீல்ஸ் எடுத்து போடு, அப்புறம் கல்யாணம் கடைசி எல்லாரும் பண்ணி கூடாது, நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கலாம் எப்படின்ற மாதிரி ரீல்ஸ் எடுத்து போட சொல்றாங்களா? That is my personal, என்னோட passion. எனக்கு பிடிச்சத நான் செய்யறேன். மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு, சரியா? அப்போ தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு எதிரான வேலையை நீ பாக்குற. சரி, நீ ஒரு கைகூலி, கார்ப்பரேட் கைகூலி, அப்ப நீ எங்க பேசுற? டிவில தான் செய்வேன். சரி சரிப்பா, உங்களுக்கு என்ன பேச ரைட்ஸே கிடையாது. அரசியல் ரீதியா பேசுங்க, முண்டங்களான்னு சொல்லியாச்சு. ஆனா நீயா அப்படி நிறுத்தி வரவழை போனை இப்படி குப்பரை வச்சுட்டு பேசிக்கிட்டு உங்களுக்கு அறிவுன்றது கிடையாது. சோத்துக்கு பதிலா உங்க கட்சியில இருக்கவங்களே தேக்ஸா கொண்டு வந்து பீட்சாவும் பர்கரும் கொடுப்பாங்க போல, தின்னுங்கன்னு சொல்லிட்டு அதை உட்காந்து தின்னுங்க போல. அதனால இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மேக்கப்லாம் போட்டு லிப்டிக்லாம் அடிச்சிட்டு, அதுக்கு பேர் லிப்டிக் இல்ல லிப்ஸ்டிக். வந்தாவா உன்ன ஒரு மாடல் அழகி அப்படின்றல. சரி, நான் லிப்ஸ்டிக் போடுறேன், இல்ல பந்தாவா இருக்கேன், நீ காசு கொடுக்குறியா இல்ல உங்க ஒப்பனை சம்பாரிச்சு கொடுக்குறா? உங்க அண்ணனோட ஸ்டைல நான் கேட்கட்டுமா? உங்க ஆத்தா தாலியா இருக்கா நான் வாங்கினேன், என் காசு நான் சம்பாரிச்சு போட்டு இருக்கேன். உனக்கு அடியில குத்துதா குடையுதா ஏதாவது பண்ணுதா? போய் அடுப்புல உட்காரு, முண்டமே அறிவிட்ட முண்டமே போய் அடுப்புல உட்காரு போ. அழகினா வந்து தேவையா பையன் அப்படிதான் பேசுவாங்க. என்ன அது வார்த்தை தேவையா பையன்? நான் போட்ட ரிப்ளை கமெண்ட் மட்டும் சொல்றியே, அது எவன் உனக்கு சொம்பு எவ்வளவு அசிங்கமா தூக்க போய் அதுக்கு நான் கேவலமா திட்டினேன்றதையும் சொல்ல வேண்டியதுனடா. உண்மையிலேயே ஞாபகம் இருந்தா சொல்லிருக்க வேண்டியதானே. உனக்கு போட்ட வீடியோ கூட நான் சொல்றேன், காலையில கடவுள் காட்ட வேண்டிய உடம்பு கடவுள் காட்டி ரீல்ஸ் போட்டு காசு வாங்க. நீ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை இருக்கா? எனக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சனா நேரா போய் உங்க வீட்டு கண்ணாடியை பார்த்து உன் முகரையில துப்பி நீயே சொல்லிக்கோ. ஏன்னா நீ என்ன லட்சணம் வேற நீ ட்ரெஸ் பண்ணிட்டு நீ பாரு. நாங்க எல்லாம் நீட்டா தான் ட்ரெஸ் பண்ணிருக்கோம். நான் மாடலிங் பண்ணாலும் எனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் நான் போட்டு எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஒன்ன மாதிரி கிடையாது. நீயா இருக்கட்டும், ஒரு கால் விளங்காத வேற பண்ண உங்க கட்சியில நீங்க என்ன அரபணி கொடுக்குறது. எங்க பசங்க இது வரைக்கும் யாராவது இந்த மாதிரி கேவலமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஈவன் டிஎம்கே காரங்க கூட இந்த மாதிரி பண்ண மாட்டான். என்ன ட்ரெஸ் பண்ணிருக்க நீ? ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் மாதிரி உனக்கு போட்டுட்டு அதுல கிளிவேஜ் காமிச்சிட்டு அறிவுமே கிடையாது உனக்குலாம். நீ எல்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி பேசுற. முதலமைச்சர் மிஸ்டர் ஜோசப் விஜய் நடிகனா இருக்கும்போது சொன்னது, அந்த ஒருத்தனுக்கு மட்டும் இந்த மாதிரி உடம்ப காட்டு, நீ ஊருக்கெல்லாம் காட்டணும்னு வெச்சுக்க. பெரிய சினிமா எது அரசியல் இருந்து எங்களுக்கு தெரியும். அது தெரியாது தற்கூரி முண்டமனாலதான் உங்க அண்ணன் அவன் சொல்றாரு பாரு, திரையில தேடாத தரையில தேடுன்னு சொன்னாலும் அவரே போய் நடிச்சாலும் திரும்ப அந்த அளவுக்கு நடிச்சுட்டு இருக்கீங்க. தெரியுதா ஏன் உங்களை நாங்க தற்கொலைன்னு சொல்றோம்? ஆமா நாங்க தற்கூரி, நீங்களா ஜீனியஸ்ல. அதனாலதான் ஒரு 4 தடவை உங்க அண்ணன் ஆட்சியில உட்கார வச்சு ஆட்சியை கிழிச்சிட்டீங்க இல்லையா? பத்தா குறைக்கு இப்பயும் கூட பாரு, உங்க கையில 7 கவுன்சிலர் இருக்காங்க, 32 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 64 எம்பிஸ் இருக்காங்க. நீங்க பேசலாம், நீங்க எல்லாரையும் பேசலாம். மனசுக்குள்ள உலகளின் நினைப்பு, நீ உள்ளூர் கிளவிதான். யார் சார் வரே? இவர தெரியல, இவர தெரியல. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஆன்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. சீரியஸா கதை சொல்லிட்டு இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸ்டூபிட். எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட எங்களுக்கு இதை விட வேற என்ன வேணும்? ஒரு 3 மாசம் முன்னாடி இதே இடத்துல நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன், நீங்களே பாருங்க. நாங்க இங்க வந்து ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் இங்க ரோடு போடல, ட்ரைனேஜ் போடல, மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனும் இல்ல. ஆனா நாங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சிவேஜ் டாக்ஸ் அண்ட் வாட்டர் டாக்ஸ்னு எல்லாமே பே பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்க ஹைலைட் என்னன்னா, இங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. எங்க ஸ்ட்ரீட் கார்னர் வரைக்கும் 3 தடவை ரோடு போட்டிருக்காங்க, ட்ரைனேஜ் கனெக்ஷனும் இருக்கு. ஆனா இங்க ரோடு எதுவுமே போடல, ட்ரைனேஜ் கனெக்ஷனும் இல்ல. ஆனா ஓட்டு மட்டும் பக்காவா கேட்க ஷார்ப்பா வந்துடுறாங்க. இங்க மொத்தம் 3 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு, அப்ராக்சிமேட்டா ஒரு 50 பேருக்கு மேல இருக்கும். ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 2 மாசத்துல எங்க ஏரியாக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்துருச்சு. இங்க மொத்தம் 3 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. நாங்க கேட்டதை விட மொத்தம் 9 ட்ரைனேஜ் சிஸ்டம் பில் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவும் 10 நாள்ல. ஈவன் வீட்ல இருந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு கொடுக்க வேண்டிய பைப் கனெக்ஷனுமே உடனே கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல போராடி 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா 2 மாசத்துல எங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துருச்சு. இது கம்ப்ளீட்டா முடிஞ்சதும் ரோடும் போட்டு தரோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க இருக்கிற எல்லாரோட ஃபேமிலி சார்பாக டிவிக்கேல எங்களுக்கு இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே நன்றி. ஃபைனலி எங்க ஏரியாவுக்கு ஒரு விடிவு காலம்.